السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والموحدين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மையெல்லாம் படைத்து இப்புனிதமிகு மாதத்தில் இப்புனிதமிகு நாளில் இப்புனிதமிகு இடத்தில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஏகவல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு உண்டாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் காருண்ய வல்லல் எமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்துதிர்த்த கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தவர்கள் அன்னவர்களை பின்பற்றி அடியுற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா பெருமக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள் வல்லவர்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இப்பள்ளி வாயலில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் ஏகவல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவினுடைய பொருத்தம் என்றென்றும் நின்று நிகழட்டுமாக. அல்லாஹ்வும் அவனது தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு எமக்கு ஏவிருக்கின்றார்களோ அனைத்து விடயங்களையும் எடுத்து நடக்குமாறு, எவற்றையெல்லாம் விட்டு விலகி தவிர்ந்து நடக்குமாறு எமக்கு ஏவிருக்கின்றார்களோ அனைத்து விடயங்களையும் விட்டு விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளம் படைத்தவர்களே, 20வது நோன்பை நோற்ற நிலையில் நாம் அனைவரும் இப்பள்ளி வாயலில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாளைய தினம் 21வது நோன்பை நோக்க இருக்கின்றோம். வரலாற்றில் ரமலான் பிற 21 தான் சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்களுடைய நினைவு தினம் இருந்து கொண்டிருக்கின்றது என்ற காரணத்தினால் அவர்களை பற்றிய ஓர் சில விடயங்களை நம் மத்தியில் பகிரலாம் என்கின்ற ஆசையோடு உங்கள் மத்தியில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 30வது வயது அல்லது 33வது வயதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புனிதமிகு கஅபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தவாஃப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய சாட்சி அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி, நாயகத்தை சிறு வயதில் வளர்த்தவர்கள், அவர்கள் நிறை மாத கர்ப்பிணியாக கஅபத்துல்லாவினுடைய மறுபக்கத்தில் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறை மாத கர்ப்பிணி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தவாஃப் செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து கொண்டே இருப்பார்களாம். காரணம் என்ன? நாயகத்தை சிறுவயதில் வளர்த்த பெண்மணி. அந்த நன்றி கடனுக்காக வேண்டி, அந்த மரியாதைக்காக வேண்டி அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து கொண்டிருந்தார்கள். வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு இருந்தார்கள் என்றால், ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகிய பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடையை அவர்களுக்கு கஃனாக நீங்கள் அணிவியுங்கள் என்று தனது ஆடையை கொடுத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய கபருக்குள் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மரணித்த பிறகு அவர்களுக்கு கபர் தோண்டப்பட்டது. அந்த கபரினுள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் படுத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? நாயகத்தை சிறுபராயத்தில் வளர்த்தார்கள். அப்ப தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹும் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். தவாஃப் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடை நடுவில் அவர்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா
அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி. பிரசவ வலி ஏற்பட்டவுடன் என்ன செய்வது என்று அறியாத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கஅபத்துல்லாஹ்வினுடைய கதவை பார்த்தார்கள். கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. உடனே சொன்னார்கள், கஅபத்துல்லாஹ்வில் அவர்களை அழைத்து செல்லுங்கள். கஅபத்துல்லாஹ்வுக்குள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கு சய்யிதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்கள் பிறக்கின்றார்கள். பிறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அபூ தாலிப் நாயகத்தினுடைய வீட்டுக்கு சென்று விட்டார்கள். அந்த காலத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் வீதியெல்லாம் கோலாகலம், வீட்டெல்லாம் சந்தோஷம் மகிழும். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் ஆண் குழந்தைக்கு என்ற ஒரு மரியாதை காணப்பட்டது. பெண் குழந்தை பிறந்தால் ஏதோ முசீபத்து கிடைத்து விட்ட எண்ணம் அவர்களுக்கு தோன்றுமா? அப்ப கிடைத்தது ஆண் குழந்தை. ஆனா அபூ தாலிப் நாயகத்தினுடைய வீட்டை பார்த்தால் எந்த விதமான சந்தோஷமும் கிடையாது, மகிழ்ச்சியும் கிடையாது, சந்தோஷத்தினுடைய எந்த வெளிப்பாடும் கிடையாது. ஏதோ ஒரு மரண வீடு போல் அந்த வீடு காட்சி அளித்தது. அபூ தாலிப் நாயகம் பிறந்த குழந்தையை பார்க்கின்றார்கள். எந்த அசைவும் இல்லை, கண் திறப்பதும் கிடையாது. எந்த அசைவுமற்ற நிலையில் காணப்பட்டதினால் தான் இந்த காரணம். அபூ தாலிப் நாயகம் என்ன செய்வது என்று அறியாதவர்கள் நாயகத்தினுடைய அந்தஸ்தை, நாயகத்தை பற்றி அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். எப்படி அறிந்திருக்கிறார்கள் என்றால், ஒரு பயணத்தின் பொழுது ஒரு பயணம், அந்த பயணத்தில் ஒட்டகத்தில் அபூ தாலிப் நாயகம் முன்னால் இருக்கிறார்கள். பின்னால் ரசூலுல்லாஹ்வை வைத்து அந்த ஒட்டகத்தை செலுத்திய பொழுது அந்த ஒட்டகம் அசையவில்லை. ஒட்டகம் என்ன செய்யல, அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. அபூ தாலிப் நாயகம் முடியுமான அளவுக்கு அவர்கள் தனது சக்தியை பயன்படுத்தி அடித்தும் பார்த்தார்கள். ஒட்டகம் அசையவில்லை. அதுக்கு பிறகு அபூ தாலிப் நாயகத்துடைய உள்ளத்தில் ஒரு உதிர்ப்பு தென்பட்டது. பின்னால் இருக்கக்கூடிய நாயகத்தை முன்னால் அமர்த்தினார்கள். ஒட்டகம் எழுந்து ஓட ஆரம்பித்தது என்று அபூ தாலிப் நாயகம் அந்த விடயத்தில் இருந்து அறிந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது, அவர் ஒரு படைப்பில் சேர்ந்தவர் என்பதை. இதனால் நாயகத்தை அழைத்து இந்த குழந்தையை காட்டுவோம் என்கின்ற எண்ணத்தோடு அங்கிருந்தவர்களை அழைத்து சொன்னார்கள், சென்று ரசூலுல்லாஹ்வை கூட்டிட்டு வாங்க. நாயகத்தினுடைய நுபுவத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் நடந்த சம்பவம். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். வீட்டிற்குள் செல்கிறார்கள். சென்று பிறந்த அந்த ஆண் குழந்தையை கையில் எடுத்தார்கள். முகத்துக்கு நேராக கொண்டு வந்தார்கள். என்ன அதிசயம்! அந்த குழந்தை கண் திறந்து நாயகத்தினுடைய முகத்தை பார்த்து சிரித்தது. அந்த குழந்தை யார்? அவர்கள்தான் சய்யிதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு. எப்படி ஒரு சபதம் எடுத்து பிறந்திருக்கிறார்கள். பிறந்தால் கஅபத்துல்லாஹ்வில் தான் பிறப்பேன் என்றும், பார்த்தால் நாயகத்தினுடைய முகத்தை தான் முதலில் பார்ப்பேன் என்றும், உணவு உட்கொண்டால் நாயகத்தினுடைய உமிழ் நீரைத்தான் உணவாக உட்கொள்வேன் என்றும் சபதம் எடுத்த குழந்தை போல் பிறந்த குழந்தை தான் சய்யிதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு. அலி நாயகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிறுவர்களில் முதலாவது நபர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் பெண்களில் முதலாவது நபர் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆண்களில் சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அடிமைகளில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சிறுவர்களில் சய்யிதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு. இப்ப நம்ம எல்லாம் பார்க்கும், உலகத்தில் எத்தனையோ சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், மரணித்திருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய 4 ஹலீஃபாக்கள், முக்கியமான எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களுக்கும் நாம் பெரும்பாலும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்று தான் சொல்வோம். அபூபக்கர் நாயகத்தை எடுத்தாலும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் நாயகத்துக்கும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான், அப்படி எல்லா சஹாபாக்களுக்குமே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய நாம் அலியும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மாத்திரம் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, அல்லாஹ் அவருடைய முகத்தை சங்கைப்படுத்துவானாக
என்று வித்தியாசமான ஒரு அடைமொழியை சொல்கிறோம். எந்த சஹாபிக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பை ஏன் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்களுக்கு மாத்திரம் சொல்லப்படுகிறது என்ற விடயத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது பல காரணங்களை வரலாற்று ஆசிரியர்கள் முன்வைக்கின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களில் மிக முக்கியமான 3 காரணங்களில் முதல் காரணம், அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்கள் பிறந்த பொழுது முதலாக அவர்கள் கண் திறந்து பார்த்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருமுகத்தை தான். நாயகத்தினுடைய திருமுகத்தை பார்த்த அந்த முகத்தை அல்லாஹ் சங்கைப்படுத்துவானாக என்பதற்காக அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு என்று சொல்லப்படுகிறது. முதல் காரணம், நாயகத்தினுடைய திருவதனத்தை அவர்கள் பார்த்தார்கள். பார்த்த முகத்தை அல்லாஹ் சங்கைப்படுத்துவானாக. இரண்டாவது காரணம், அவர்கள் சிறு வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு குறிப்பின் பிரகாரம் 7 வயது, இன்னொரு குறிப்பின் பிரகாரம் 10 வயது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்குகின்ற வரைக்கும், அவர்கள் இஸ்லாத்தை அடைகின்ற வரைக்கும் எந்த சிலைக்கும் அவர்கள் சஜதா செய்ததே கிடையாது, சிரம் பணிந்தது கிடையாது. எந்த சிலைக்கும் சிரம் பணியாத அந்த திருமுகத்தை அல்லாஹ் சங்கைப்படுத்துவானாக என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது காரணம், அவர்கள் தன்னுடைய அவுரத்தையும் பார்த்தது கிடையாது, வேறொருவருடைய அவுரத்தையும் பார்த்தது கிடையாது. எந்த அவுரத்தையும் பார்க்காத அந்த முகத்தை அல்லாஹ் சங்கைப்படுத்துவானாக என்று இந்த 3 காரணங்களையும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஜமல் என்கின்ற ஒரு யுத்தம் நடந்தது. ஜமல் யுத்தம் அது சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு யுத்தம் தான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தலை சிறந்த வீரர். அவர்களுக்கு முன்னால் ஒருவர் தோன்றி, யுத்த காலத்தில் அவர்களுக்கு முன்னால் ஒருவர் வந்து உயிரோடு செல்வது என்பது அதிசயம்தான். அந்த அளவுக்கு வீரர். யாரு வந்தாலும் சரி, யுத்த காலத்தில் அவர்களுக்கு முன்னால் ஒருவர் வந்தால் அடுத்த கணம் அவருடைய மரணம் நிகழும் என்பதுதான் வரலாறு. ஜமல் யுத்தத்தின் பொழுது ஒரு சஹாபி அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்களுக்கு முன்னால் வந்து விட்டார்கள். வந்த சஹாபிக்கு தெரியும் இதோட நம்மட கதை முடியுது என்று. என்ன செய்யலாம் என்று யோசித்த அந்த சஹாபி அடுத்த நிமிடம் தனது அவுரத்தை வெளிப்படுத்தி படுத்துக் கொண்டார்கள். ஏன் அப்படி செஞ்சாங்கண்டா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாருடைய அவுரத்தையும் பார்க்க மாட்டாங்க, அவுரத்து தென்பட்டாலும் அந்த இடத்தை விட்டு சென்று விடுவார்கள் என்றதை அறிந்த அந்த சஹாபி தனது அவுரத்தை வெளிப்படுத்தி படுத்துக் கொண்டார்கள், உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக. உடனே அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அந்த இடத்தை விட்டும் சென்று விட்டார்கள். இப்படி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வாறு இருந்ததன் காரணத்தினால்தான் எந்த சஹாபிக்கும் இல்லாத அடைமொழியாக அவர்களுக்கு கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு என்று சொல்லப்படுகிறது. இளம் வயதில், சிறு வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்களுக்கு தான் திருமணம் முடித்து கொடுத்தார்கள். எத்தனையோ சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, ஃபாத்திமா நாயகிய எங்களுக்கு திருமணம் முடித்து தாருங்கள், எங்களுக்கு திருமணம் முடித்து தாருங்கள் என்று பல சஹாபாக்கள், பல முக்கியமான சஹாபாக்கள் நாயகத்திடத்தில் வந்து கேட்ட நேரத்தில் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எந்த சஹாபிக்கும் திருமணம் முடிச்சு கொடுக்கல. அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்களுக்கு தான் திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்கள் திருமணம் முடிக்கின்ற பொழுது அவர்களுடைய வயது 21. ஃபாத்திமா நாயகி அன்னவர்கள் வஃபாத்தாகின்ற வரைக்கும் வேற எந்த திருமணத்தையும் அலி ரலியல்லாஹு தஆலா முடிக்கல. ஒரு சமயத்தில் அலி நாயகத்துக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றியதா, ஒரு ஆசை ஒன்று வந்துச்சு. இந்த எண்ணத்தை ஃபாத்திமா நாயகி அறிந்து கொண்டார்கள். ஃபாத்திமா நாயகி அறிந்து கொண்டு தனது தந்தையாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் சென்று சொன்னார்கள், இப்படி ஒரு செய்தி உண்டு இருக்கி என்று சொன்னாங்க. ஃபாத்திமா நாயகி
உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஃபாத்திமா நாயகியை கோபப்படுத்துகிறாரோ அவர் என்னை கோபப்படுத்துகிறார், யார் ஃபாத்திமா நாயகியை கவலைக்கு உட்படுத்துகிறாரோ அவர் என்னை கவலைக்கு உட்படுத்துகிறார் என்று சொன்ன பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புரிந்து கொண்டு அந்த திருமணத்தை விட்டுவிட்டார்கள். ஆனா ஃபாத்திமா நாயகி வஃபாத் ஆகுவதற்கு முன்பதாக அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்களுக்கு ஒரு வசியத்தை செய்தார்கள். எனது வஃபாத்துக்கு பிறகு எனது சகோதரியாகிய ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஒரு குழந்தை, பெண் குழந்தை உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும். இந்த உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் யாரு? ரசூலுல்லாஹ்வினுடைய குடும்பத்தில் பிறந்த முதல் பேத்தி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு மிக நெருக்கமான, மிக அன்பாக நடந்த ஒரு பேத்தி. ரசூலுல்லாஹ் தொழுகின்ற பொழுதும் அவர்களை தூக்கி கொண்டு தொழுதிருக்கிறார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. அந்த பெண்மணியை, எனது சகோதரியுடைய மகளை நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்ற ஒரு வசியத்தை செய்து வஃபாத்தாகினார்கள். அவர்களுடைய வசியத்தின் பிரகாரம் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்கள் அவர்களை திருமணம் முடித்தார்கள். அதுபோல கிட்டத்தட்ட 7 அல்லது 8 திருமணங்களை முடித்திருக்கிறார்கள் என்பதாக வரலாறுகளில் நாம் பார்க்கின்றோம். இந்த அளவுக்கு சிறப்புமிகு ஒரு சஹாபியாக இருந்தவர்கள் தான் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு. அபூர்வ ஆற்றல் படைத்தவர்கள், நினைவாற்றல் படைத்தவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு தரம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அலிநாயகமே, நாம் உலகத்தில் சில மனிதர்களை அன்றுதான் பார்ப்போம், இதற்கு முன்னால் நாம் அவர்களை பார்த்ததும் கிடையாது, பழகியதும் கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது அவரை பார்த்தவுடன் சில நேரங்களில் கோபம் வருகிறது. புதுசாக ஒரு மனிதரை பார்க்கிறோம், பார்த்தவுடன் அந்த மனிதரை பார்த்த அடுத்த நிமிடம் கோபம் வருகிறது. இன்னும் சில மனிதர்களை நாம் பார்க்கிறோம், இதற்கு முன்னால் அவர்களை பார்த்ததும் கிடையாது, ஆனால் அவர்களை பார்க்கின்ற பொழுது சந்தோஷம் ஏற்படுகிறது. இதுக்கு என்ன காரணம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்களிடத்தில் கேட்டார்கள். அவர்கள் இந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அலி நாயகம் சொன்னாங்க, இது பற்றி நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறேன், இது பற்றி நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், ஆலமுல் அர்வாஹில் எந்தெந்த ரூஹுகள் எல்லாம் சகோதரத்துவத்தோடு அன்போடு பழகியதோ அந்த அருவாகுகள் அனைத்தும் இந்த உலகத்தில் அவர்களை கண்டவுடன் நேசம் வைத்து அன்பாக பழகும். எந்தெந்த ரூஹுகள் எல்லாம் அந்த ஆலமுல் அர்வாஹில் சண்டை போட்டுக் கொண்டதோ, கோபம் அடைந்து கொண்டதோ, அந்த ரூஹுகள் அனைத்தும் இந்த உலகில் என்ன செய்யும்? சண்டை போட்டுக் கொள்ளும், கோபம் கொள்ளும் என்று அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்கள் சொல்ல உமர் நாயம் சொன்னார்களாம், லௌலா அலியுன் லஹலக உமர், அலி இல்லை என்றால் இந்த உமர் அழிந்திருப்பார் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பல தடவைகளில் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்று குறிப்புகள், அவர்களுடைய நினைவாற்றல்கள், அவர்களுடைய அறிவு சம்பந்தமாக எல்லாம் பல விடயங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நேரம் சுருக்கமாக இருப்பதனாலும் இதோடு நான் அவர்களை முடித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் பிறகு ஒரு நேரத்தில் சமயத்தில் நேரம் கிடைக்கின்ற பொழுது சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்களுடைய முழு வரலாற்றையும் பேசலாம் என்று ஆசைப்பட்டு முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்களுடைய திருப்பொருத்தத்தை கொண்டு, அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு எமது ஷேக் நாயகத்தினுடைய வாழ்நாளை நீளமாக்குவானாக. முர்த்ததாக அநியாயமாக வழங்கப்பட்ட முர்த்தது ஃபத்வாவை இல்லாமல் ஒழிப்பானாக. இம்மையிலும் மறுமையிலும் அவர்களோடு வாழக்கூடிய நட்பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.